ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? எபிரேயர் நிருபம் 13 கூட வாசிக்க கேட்போம். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு அழகாய் இங்கே எபிரேய ஆக்கியோன் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் அந்த எழுதியிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாருனாக்கா, அதனாலே நாம் தைரியம் கொண்டு, அல்லேலூயா, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். தேவப்பிள்ளைகள் எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்பட. கர்த்தர் நமக்கு சகாயராக இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும்? இது ஒரு பொது மொழிபெயர்ப்பில் இன்னும் அழகாக இருக்குது. உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். இதனால் நாம் துணிவோடு, ஆண்டவரே எனக்கு துணை, நான் அஞ்ச மாட்டேன். நம்ம துணியோடு சொல்ல வேண்டியது என்னென்னா, தைரியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, ஆண்டவர் எனக்கு துணையாக இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் எனக்கு சகாயராக இருக்கிறார். ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் எனக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அவர் எனக்கு கூட இருக்கிறாரு. அப்போ நான் ஏன் பயப்படணும்? ஹல்லேலூயா. அதுதான் அர்த்தம். கர்த்தர் எனக்கு சகாயர். எவ்வளோ அழகாக இருக்கும். நான் பயப்பட மாட்டேன். தேவப்பிள்ளை, இதை டெய்லி நீங்கள் அறிக்கை செய்யுங்க. அவர் நிச்சயமாகவே உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். அவர் உங்களுக்கு உதவி செய்ய உண்மையில் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதில் ஒரு மாற்றமாக கிடையாது. சங்கீதத்தின் புஸ்தகம் 27 கூட வாசிப்பீங்கன்னா, சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். ஆமென். நீரே எனக்கு சகாயர், ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும். அப்பா, என்னை விட்டுறாதீங்கப்பா, என்னை கைவிட்டுறாதீங்கப்பா, என்னை மறந்துடாதீங்கப்பா, நீங்கள் தான் எனக்கு சகாயர். அல்லேலூயா. தேவப்பிள்ளைகள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அவர் நமக்கு சகாயராக இருக்கிறார். அந்த முந்தின பகுதி வாசித்தீங்கன்னா, உமது முகத்தை எனக்கு மறைவாதையும், நீர் கோபத்துடனும் உமது அடியேனை விலக்கிப்படாதையும். ஆண்டவரே, அப்படி நான் தப்பு செஞ்சு, அப்படி நான் பாவம் செஞ்சு உமக்கு பிரியமில்லாத காரியம் செய்து போனால், ஆண்டவரே உங்கள் முகத்தை நான் மறைச்சிடாதீங்க. எனக்கு நீர் தானே சகாயம். உங்களை விட்டால் நான் எங்கே போவேன்? அதுதானே அர்த்தம் தேவப்பிள்ளையில். ஆமென். நீர் என்னை கைவிடாமல், என்னை நெகிழ விடாமல் இரும். ஆண்டவரே, எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்கள். தேவப்பிள்ளையிலே, அவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். ஒரு நாள் உங்களை விட்டு விலக மாட்டார். அவர் உங்களுக்கு சகாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 15 கூட நீங்கள் வாசிப்பீங்கன்னா, இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். உன்னில் மீதியா இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. எவ்வளவு அழகான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை பாருங்க. இங்க சொல்றாரு, தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு நான் சகாயம் செய்வேன். எந்த சத்துரு உங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்காங்க, எந்த மனுஷர்கள் எதிராக சத்துரு போல செயல்பட்டு கொண்டிருக்காங்க, எப்படியாப்பட்ட கடினமான சூழ்நிலை இருக்கிறீங்க, தேவப்பிள்ளையில் ரொம்ப அழகாக வசனம் சொல்லப்பாரு. தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் சத்துருக்கு எதிர்பட்டு நான் உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறார். தேவப்பிள்ளையில் அவர் உங்களுக்கு சகாயமாக இருக்கிறார். உங்கள் சத்துருக்களுக்கு எதிராக இருக்கிற சகாயம், உங்களுக்கு தீங்கு வராதபடி பாதுகாத்து கொள்கிற சகாயர், உங்கள் நெருக்கத்திலிருந்து விடுவிக்கிற ஒரு சகாயராக இருக்கிறார். பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. ஆமென். நான் உனக்கு சகாயர், நீ பயப்படாதே அப்படி சொல்லலை. கர்த்தருக்கு சகாயம் இருக்கிறார், நான் பயப்படேன். நம்ம ஏன் பயப்படணும்? தைரியமாக இருங்க. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளோ பெரிய காரியங்கள் வந்தாலும், கர்த்தர் நமக்கு துணை நின்று அவரை சகாயம் செய்வார். எல்லா சத்துருக்களையும் வெட்கப்படும்படி செய்வார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன்னு சொன்னது போல் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சகாயராக இருக்கிற, நாங்கள் பயப்பட மாட்டோம்ப்பா. எவ்வளோ தீங்கை வந்தாலும், எவ்வளோ நெருக்கம் வந்தாலும், நீர் எங்களை பாதுகாத்துக்கொள்கிற தேவனாக இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். இவர் மக்களை ஆசீர்வதி. இந்த நாள் முழுவதும் கரம் பிடித்து நடத்தும். உங்கள் தெய்வீக பாதுகாப்பாக போடுகிறப்பா. எல்லா தீங்குக்கு விலக்கி பாதுகாத்துக்கலாம். நன்மையும் கிருபை உண்டாகட்டும். நீரே பொறுப்படுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் பாதுகாப்பாக போடுகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.
அவர்களுக்கு சகாயர். தைரியமாக போங்க. God bless you.